ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான் பண்ணாருமா. எப்படி பண்ணீங்க? அது இப்போ இப்போ அதுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும், என் கூட சேர்ந்து பாட யாராவது வர்றீங்கன்னா த்ரூ காலேஜ் தான் அது. டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்தது தான். யாருமே வரல. ஃபோக் சாங்ஸ் நான் பாட மாட்டேன், இவங்க மட்டும் தான் பாட வந்தாங்க. என்ன கேட்கவே இல்லை. கேட்கல. எல்லாரையும் கேட்டார், என்னோட சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாரையும் கேட்டார், என்ன மட்டும் கேட்கல. எனக்கு கோவம் வந்துச்சு, என்னடா நம்ம ஜில்லால நம்ம பெரிய ஆளு, அனிதானாலே எல்லாருக்கும் தெரியும், இவர் என்ன ரொம்ப பிகு பண்றாரு, பாடி என்ன பாடிட்டு நல்லா பேர் வாங்கிட்டாருன்னு பிகு பண்றாரு, நம்ம கிட்ட கேட்கலன்னு கோவம் வந்துருச்சு. நான் போயிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், சார் சார் அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னு. அப்பதான் ஆச்சரியமா பாக்குறாரு அவரு. என்ன சார் எல்லாரையும் நீங்க பாட கேட்டீங்க, என்ன மட்டும் நீங்க கேட்கல அப்படின்னு. அப்படியே என்ன ஆச்சரியமா பாக்குறாரு. என்ன நான் தமிழ் பேச மாட்டேன்னு நினைச்சிட்டாரு இவரு. என்னன்னா ஒரு நார்த் இந்தியன் அப்படின்ற எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, நார்த் இந்தியன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு எனக்கு தமிழ் பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு என்ன கேட்கலையாம். அப்புறம் தான் இவர் சொன்னாரு, என்னங்க நீங்க தமிழ் பேசுவீங்களா சார்? நல்லா பேசுவேன் சார், நல்லா எழுதுவேன் சார், நல்லா பாடுவேன் சார் அப்படின்னு. கோயம்புத்தூர் பொண்ணுக்கு தமிழ் தெரியாம இருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும் சொல்லுங்க.